வணக்கம். நான் டாக்டர் சிந்து, மகப்பேறு மற்றும் பெண்கள் நல மருத்துவர். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில் பாசிட்டிவ் டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸஸ் பற்றி நம்ம கேட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு தைரியம் வரும். அவங்களுக்கு இவ்வளோ பாசிட்டிவாக டெலிவரி ஆயிருக்கு, நமக்கும் இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்த ஒரு பாசிட்டிவ் டெலிவரி ஸ்டோரியை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க மிஸ்ஸஸ் லதா, ஒரு லேட் 20s, 28, 29 இயர் ஓல்டாக இருக்காங்க. அவங்க கொஞ்சம் ஓவர் வெயிட், கூடவே சுகர் இருக்குது. 8th மந்த்லேருந்து அவங்களுக்கு ஆலிகோஹைட்ராம்னியோஸ், அதாவது பனிக்குடத்தில் இருக்கிற நீரும் கம்மியாகுது. 8th மந்த்லேருந்தே அவங்களுக்கு பனிக்குட நீர் கம்மியானதுனால அவங்களுக்கு ட்ரிப்ஸ் ஏற்றுற மாதிரி இருந்தது. திடீர்னு பனிக்குட நீர் ரொம்ப கம்மியாயிட்டா எமர்ஜென்சியாக டெலிவரி பண்ண வேண்டி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பேபியோட லங் மெச்சூரிட்டிக்காக ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷனும் போட்டோம். லதாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒவ்வொரு செக்கப்புக்கும் அவங்க அம்மா வருவாங்க. முடிகிற டைம் எல்லாம் அவங்க ஹஸ்பண்டும் வருவாங்க. அவங்க அம்மா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. பனிக்குட நீர் குறைஞ்சதால அவங்களுக்கு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு தேவைப்படும், அதிகமாக தண்ணி குடிக்கணும். இதனால் பார்த்து அவங்க அம்மா டெய்லி சுண்டல், முட்டை, கரெக்டாக தண்ணி கொடுக்கறது, மோர் கொடுக்கறது, இளநீர் கொடுக்கறது, இந்த மாதிரி டெய்லி கவனிச்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு சுகர் இருந்ததால் டெய்லியே ப்ரெக்னன்சியில் வாக்கிங் போவாங்க. டெலிவரி டைம் நெருங்க பர்த் பால் எக்ஸசைசஸும் பண்ண ஆரம்பித்தாங்க. டாக்டர்ஸ் நாங்கள் சொல்கிற அட்வைஸை அப்படியே ஃபாலோ பண்ணுற பேஷண்ட்ஸை எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஸ்பெஷலான ஒரு மதர் தான் லதா. என்னென்ன ஃபுட் ஐட்டம் சாப்பிடணும், சாப்பிடக்கூடாது அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு சுகர் இருந்தது, கூடவே பனிக்குட நீரும் கம்மியாக இருந்தது. இதனால் 38 வீக்ஸ் முடிஞ்ச உடனேயே அவங்களுக்கு பெயின் வர்றதுக்கு இன்டியூஸ் பண்ணி டெலிவரி பண்ணுறது தான் பிளான். ஸோ டெலிவரிக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருந்த டேட்டுக்கு முந்தின நாளே அவங்கள அட்மிட் ஆக சொல்லியாச்சு. அட்மிஷன் போடும்போது அவங்கள செக் பண்ணி பார்த்ததில் அவங்க டெய்லியே பர்த் பால் எக்ஸசைசஸ்லாம் பண்ணிட்டு இருந்ததுனால சர்விக்ஸ் சாஃப்டாகவே இருந்தது. ஸோ டெலிவரிக்கு ஃபிக்ஸ் பண்ண நாளுக்கு முந்தின நாள் ஈவினிங் கர்ப்பப்பை ஓப்பன் ஆகிற மாதிரி ஃபோலின்னு சொல்லுவோம், ஒரு பலூன் மாதிரி இருக்கும். அதை கர்ப்பப்பை வாயில் வைப்போம். அது கர்ப்பப்பை வாயில் வச்ச உடனே அது ஓப்பன் ஆகும். அதனால சர்விக்ஸ் ஒரு 2 சென்டிமீட்டர்ஸ் ஓப்பன் ஆகும். அவங்களுக்கு சர்விக்ஸ் ஏற்கனவே சாஃப்டாக இருந்ததுனால அந்த பலூனும் 4 ஹவர்ஸ்குள்ளேயே விழுந்துருச்சு. அடுத்த நாள் காலையில் ஏர்லி மார்னிங் அவங்கள பார்க்குறதுக்கு போனேன். நான் வர்றதுக்கு முன்னாடியே அவங்க எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நீட்டாக விபூதிலாம் வச்சுக்கிட்டு பர்த் பால் எக்ஸசைசஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பேபி ஹார்ட் பீட் கரெக்டாக இருந்தது, சர்விக்ஸும் நல்லா ஃபேவரபுளாக இருந்தது. அதனால் ஜெல் வச்சு விட்டாச்சு. ஜெல் வச்சு விட்ட உடனேயே தான் பெயின் ஸ்டார்ட் ஆகும். யூஸ்வலாக நம்ம பலூன் மாதிரி வைப்போம் இல்லைங்களா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில், அதில் மைல்டு பெயின் வரும். அது ரொம்பவே ஃபியூ பீப்புளுக்கு தான் அப்படியே ப்ராக்ரஸ் ஆகி டெலிவரி ஆகும். மோஸ்ட்டாக 90% வித் ஃபோலி மட்டுமே டெலிவரி ஆகாது. யூஸ்வலாக ஃபஸ்ட்டு பேபி அப்படின்னா ஃபோலி வச்சு அதுக்கப்புறம் ஒரு ஜெல் வச்சு 6 ஹவர்ஸ் கழித்து ரீஅசஸ் பண்ணால் தான் நமக்கு தெரியும் அந்த ஜெல் வேலை செஞ்சுருக்கா, செகண்ட் ஜெல் வைக்கணுமா, இல்லை வலி வர்றதுக்கு ஆக்சிடோசின் ஏதாவது போடணுமா அப்படிங்கிறது தெரியும். ஆனால் இவங்களுக்கு ஏற்கனவே சர்விக்ஸ் சாஃப்டாக இருந்ததுனாலையும் கண்டினியூஸாக அவங்க எக்ஸசைசஸ், இந்த லேபர் பெயின், அதாவது பலூன் வச்ச அப்புறமும் கூட, பலூன் விழுந்த அப்புறமும் கூட அவங்க எக்ஸசைசஸ் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால பேபி ஹெட்டு நல்லா கீழே இறங்கி வந்திருந்தது. அதனால் சர்விக்ஸும் நல்லா சாஃப்டாகி வந்திருந்தது. அதனால் ஃபர்ஸ்ட் ஜெல்லையே அவங்களுக்கு நல்லா பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. 7:30க்கு அவங்க லைட்டாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள டெலிவரி ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணியாச்சு. லேபர் ஃபுல்லாக அவங்க ஹஸ்பண்ட் அவங்க கூடவே இருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்டும் அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக அவங்களுக்கு தண்ணி கொடுக்கறது, வேர்வை தொடச்சி விடுறது, மசாஜ் பண்ணி விடுறது, அவங்களுக்கு பிடிச்ச சாமி பாட்டு போட்டு விடுறதுன்னு கூடவே இருந்து நல்லாவே கவனிச்சுக்கிட்டாங்க. இவங்களும் பெயினை நல்லாவே மேனேஜ் பண்ணிக்கிட்டாங்க. பெயின் வரும்போதெல்லாம் சாமி பேரையே சொல்லிட்டு இருந்தாங்க. பெயின் ஆரம்பித்ததுலேருந்து ஒரு முறை கூட பயமாக இருக்குன்னோ இல்லை எனக்கு இது வேண்டாம் அப்படின்னும் ஒரு வார்த்தை கூட அவங்களுக்கு சொல்லலை. பெயின் வரும்போதெல்லாம் வாயில் வந்தது சாமி பேர் மட்டும்தான். புஷ்ஷிங் சென்சேஷன் வந்த உடனேயே சொன்னாங்க. செக் பண்ணி பார்த்தா நல்லா ஃபுல்லாக டைலேட் ஆகியிருந்தாங்க. பேபியும் நல்லா ஃபேவரபுளாக கீழே இறங்கி வந்திருந்தாங்க. நாங்கள் கைட் பண்ண மாதிரியே நல்லா புஷ் பண்ணி விட்டுட்டாங்க. ஒரு 20 மினிட்ஸ்லேயே அழகான ஒரு தேவதை பிறந்தா. லதாக்கு சுகர் இருந்ததால் பேபி ஆவரேஜை விட கொஞ்சம் அதிக வெயிட் இருந்தாலும் எபிசியோட்டமி தேவைப்படாமையே பேபி டெலிவர் ஆயிட்டாங்க. லேசான கொஞ்சம் டேர் மட்டும் இருந்தது. அந்த டேருக்கு ஒரு ஃபியூ ஸ்டிச்சஸ் மட்டும் போட்டோம். பேபி பிறந்ததில் அவங்க ஃபேமிலி ஃபுல்லாக எல்லாரும் ஹாப்பி. அவங்க அப்பா பேபியை வாங்கும்போது அப்படியே கரைஞ்சிட்டாரு. 2 டேஸ்லேயே நல்லா ரெக்கவர் ஆகி வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாங்க. ஒரு ஃபியூ டேஸ் கழித்து திருப்பவும் செக்கப்புக்கு வந்தாங்க.
எபிசியோட்டமி போடாததுனால நல்லாவே நடந்து வந்தாங்க. எந்த ஒரு சங்கடமும் இல்லாமல் உட்காந்துக்கிட்டாங்க. அதை பார்க்கும்போது எனக்கே ஹாப்பியாக இருந்தது. பேபி நல்லா ஹெல்த்தியாக ரோஜா பூ மாதிரி இருந்தாங்க. பேபியோட பேரை என்கிட்ட சொன்னாங்க. ஸோ சுகர் இருக்கிறதுக்காகவோ, பனிக்குட நீர் லேசாக குறைஞ்சிருக்கிறதுக்காகவோ, இல்லை கொஞ்சம் ஓவர் வெயிட்டாக இருக்கிறதுக்காகவோ நார்மல் டெலிவரி பாசிபிள் இல்லை அப்படின்னு பயப்படவே வேண்டாம். நார்மல் டெலிவரி ஆகும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டும், அதற்குரிய எக்ஸசைஸும் ஃபுட்டும் கரெக்டாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக நார்மல் டெலிவரி உங்களுக்கும் பாசிபிள். இதே மாதிரி பாசிட்டிவான நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.